நான் வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு சாமிக்கிட்ட எழுதி போட்டாங்களாம், அதில் நான் வேணும்னு வந்துச்சான், இவங்களும் வேணும்னு வந்து நிற்பாங்களாம். என்னால முடிவெடுக்க முடியாம தானே நான் சாமி கிட்ட போய் நின்னேன். அதே முடிவோட கடைசி வரைக்கும் நிற்பீங்கன்னு என்னங்க உத்தரவாதம் இருக்கு? இன்னைக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசமோ இல்லை 6 மாசமோ வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அது நான் ஒன்றும் மெஷின் இல்லை, எல்லா உணர்ச்சியும் இருக்கிற சாதாரண மனுஷிதான். அதே தாங்க நானும் சொல்றேன். நானும் மெஷின் கிடையாது. உங்களுக்கு வேணும்னு தோணும் போது என்னை கூட வச்சுக்கிட்டீங்க, வேணான்னு நினைக்கும் போது என்னை ஆளை வச்சு அடிச்சு விரட்டி விட்டுருவீங்க, அதானே? இப்ப முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? உங்க வார்த்தை மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை வரதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களால் அதை ஈஸியாக வர வைக்க முடியாதுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இத்தனை நாளை நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேன், உங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ எந்த நம்பிக்கையில் என்ன மறுபடியும் வேணும்னு சொல்றீங்க? நான் செய்யாத தப்பை செஞ்சதா நம்பிட்டு இருந்தேன். நீங்க அதை நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லல. அப்படியே செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லல. எதுவுமே இல்லாம வாழ வாங்கன்னு சொன்னா எப்படிங்க என்ன நம்ப சொல்றீங்க? நீங்க கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லாதே. இன்னும் சொல்லணும்னா, நீங்க தப்பு செஞ்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் மன்னிச்சுனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நடந்து முடிஞ்சதெல்லாம் எதுக்கு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு நான் ஆராய்ச்சி பண்ண போறதும் இல்லை. இதை விட நான் அதிகமாக குழம்பி போயிருந்தப்பதான் கடவுளாவது என் குழப்பத்தை போகட்டும்னு அவங்க முன்னாடி போய் நின்னேன். நீங்க வேண்டான்னு எடுத்த முடிவு வேணா என்னோட முடிவா இருக்கலாம். ஆனா நீங்க எனக்கு வேணும்னு எடுத்த முடிவு அந்த கடவுள் கொடுத்த முடிவு. அதை நான் கேள்வி கேட்க விரும்பல. உங்களை வேண்டான்னு சொல்லி என் வாழ்க்கையை நான் கெடுக்கவும் விரும்பல. எனக்கு நீங்க வேணும். நான் உங்க கூட தான் வாழணும்னு அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன். கடவுள் சொல்றத கண்மூடித்தனமா நம்பணும், கேள்வி கேட்காம ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா. சரி பாரதி, நீங்க உங்க முடிவுல உறுதியா இருங்க. அதே நேரம் நான் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி சொல்றீங்கன்னா இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு தானே அர்த்தம்? நீங்க நம்புற விஷயத்த நானும் நம்பணும்னு அவசியமோ கட்டாயமோ இல்லை பாரதி. இப்போ நான் என்னோட நம்பிக்கையை சொல்லிடுறேன். உங்களை முதல்ல பார்க்கும்போதும் சரி, நீங்க தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணப்போவும் சரி, நீங்க என்னை விட்டுட்டீங்க வந்தப்போ, நான் அழகருக்காக இங்க வந்தப்போவும் சரி, நீங்க என் கூட இருக்கீங்கன்னு என் இதயம் துடிக்கிற துடிப்புல தாங்க நானே அதை புரிஞ்சுப்பேன். எப்படா என் பாரதி என் கூட வந்து சேருவாங்கன்னு என்கிட்ட இருக்கும்போதெல்லாம் துடிச்ச இதயம் நீங்களே என்ன வேணான்னு சொல்லும்போது துடிக்கல பாரதி. நிஜமாவே நீங்களும் நானும் சேரணுங்கிற சூழ்நிலை வரும்போது என் இதயம் துடிக்கிற துடிப்பே அந்த முடிவை சொல்லிடும். அப்படி ஒரு துடிப்பை துடிக்கிற வரைக்கும் நீங்க உங்க முடிவுல தெளிவா இருங்க, நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். இத்தனை நாளா காலம் எனக்கு பறிச்சு வச்சுட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க எனக்கு பறிச்சு வைக்கிறீங்கள. எது எப்படியோ அதே. காலம் போட்ட கணக்கை விட கடவுள் போட்ட கணக்கு தான் எப்போ நடக்கும். நம்ம முடிவு கடவுள் எடுத்த முடிவு. இதுக்கப்புறம் கடவுளே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம். ஏங்க என்னடா இது இன்னும் காணோம்? ஏங்க உங்களதான் என்னத்தா? தங்கராஜ் அண்ணா ஃபோன் பண்ணுச்சு. அவரு வேலை பாக்குற மில்லுல ஏதோ பிரச்சனையா,
உங்களை ஒரு 8 வந்து மேஸ்திரி கிட்ட பேச சொல்லுச்சு. நான் அப்புறமா போயிட்டு என்ன பண்ணீங்க? நீ வேற பொசுக்கு கால்ல விழுந்துக்கிட்டு இப்ப எது கால்ல விழுது நீ? அத மாமா நேத்தே சொன்னேனே, யாருக்கு அஞ்சாவது அழகர் எவன்டி கஞ்சாவது அழகர் உங்களை விட மாட்டேன்னு நான் நேத்து சொன்னேனே. நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணீங்க. சரிப்பா ஆளுப்பா. உங்க அப்பா என்ன முழுசா ஆசீர்வதிக்கவே இல்லடி. அதெல்லாம் ஆசீர்வதிச்சிட்டேன், நீ அங்கேயே இரு. போதுமா? மாமா, இது ஏதோ ஆசீர்வாதம் வாங்க வந்த மாதிரி தெரியலையே. எங்க அப்பாவை ஐஸ் வைக்கிற மாதிரில இருக்கு. ஏய், ஐஸ் வைக்கல பீஸ் வைக்கல, ஆசீர்வாதம் தான். எனக்கு மாமா எதை ஹேய் மாப்பிள்ளை அப்படி எல்லாம் சொல்லாததா. சொல்லுங்க மாமா. அங்கிள், வாமா மீனாட்சி, எப்படி இருக்க? ஃபைன் அங்கிள். வாமா மீனாட்சி, எப்படி இருக்கீங்க? யா, ஐ அம் குட். ஹே பவித்ரா, வாட்ஸ் அப்? nothing much. How are you? I'm good. ஓய், யார் இந்த ஜிலேபி? உங்க ஆயா. எங்க ஆயா எப்படி இருக்க மாட்டாங்களே? நான் அப்புறமா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. வாவ், ஹாய் பம்கின். How are you? I'm good. How are you? I'm fine. I'm so glad to see you. I'm so happy to see you too. உட்காரு. Pumpkin. Who's he? என்ன தெரியல, நான் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்ல்ஸ். He's my husband. What? He looks like a patikata. How do you choose him? இது யார் ஆண்டாலே? சோளக்காட்டு பொம்மைக்கு சொக்கா போட்ட மாதிரி காத்தடிச்சாலே பறந்துட மாட்டேன். அப்பெல்லாம் சொல்லாதடா. அவ என் ஃப்ரெண்டு. ஓ, அப்பாவோட ஒண்ணு விட்ட தங்கச்சி பொண்ணு. நானும் இவ்வளவு ஒன்னாதான் படிச்சோம். அவ ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டா. எந்த ஊரு? பக்கம் தாண்டா, மதுரை தான். ஏய், நம்ம ஊர்ல தானே பிறந்திருக்காங்க. எதுக்கு இப்படி இங்கிலீஷ்லயே வாசிட்டு இருக்காங்க? தமிழ்ல எல்லாம் பேச மாட்டாங்களா நம்ம கிட்ட? ஹலோ மிஸ்டர். எஸ். Do you know me? I'm not a such type of girl, okay? அங்கிள், இதுக்கு தான் நான் இந்த ஊருக்கே வர்றதில்ல. இங்க வரலான்னு பார்த்தா ஒரே பட்டிக்காடா இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாத்தா சாப்பிடுவோம். ஆண்டாளோட படிப்புக்கு எப்படிதான் இப்படி ஒரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ? புல்ஷிட். காமா சொன்னா ஹையா சியோம் தானா பே சியானா கோ தோனா காமாச்சே காமா சொன்னா சேச்சன வெண்ண பூவா ஏசின போத்தனே சேன கவனம் பண்ணனே சஞ்சன மஞ்சன ஜனகன மன சீனா. வாட்? அத்த மன கச்சே கோசி மன கத்தனே மூச்சி காலத்த பூச்சினே. What's this, man? What are you talking? What's this language? ஒண்ணுமே பத்தா நக்கி சின்னுமே பூச்சா நக்கி வேஸ்ட் குக்கி கணக்கி. Hey, hello, mister. என்ன பேசுறீங்க? நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க இத்தனை நேரம்? நான் இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருந்தேன். நான் சைனீஸ்ல பேசினேன். என்ன புரிஞ்சா? இல்ல இத்தனை நேரம் நீங்க பேசின இங்கிலீஷ் எனக்கு புரியல, நான் பேசின சைனீஸ் உங்களுக்கு புரியல. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? என்ன தெரியுது? என்ன தெரியுது? எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாதுன்னு தெரியுது. புரியுதா? ஒழுக்கமா மதுரை பொண்ணா எங்க மாமன் தங்கச்சி பொண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை. சரியா? ஆண்டாளே, எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இவங்களை இனிமேல் நீ சமாளி. பாய். அதான் மீனாட்சி, நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத. மாப்பிள்ள கொஞ்சம் கம்மியாக படிச்சவரு, அதான்
நீ இங்கிலீஷ்ல பேசணும் உடனே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. பா எனக்கு புரியல. அவ ஃபாரின் போய் படிச்சிட்டு தானே வந்திருக்கா. அப்படியே ஃபாரின்லயே பிறந்து வந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. பொடி ஃபூல். எனக்கு உன்னை பார்க்கதான் கஷ்டமா இருக்குடி. ஏன் எனக்கு என்ன பிரச்சனை? எப்படிடி நீ இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ண? நாம ஸ்கூல்ல படிக்கும் போதும் சரி, காலேஜ்ல படிக்கும் போதும் சரி, எல்லார விட அழகானவளும் நீதான், எல்லார விட டேலண்ட் ஆனவளும் நீதான் இருப்ப. ஆனா உனக்கு ஹஸ்பண்ட வர போறவன் எப்படி இருக்கணும்னு நம்ம எவ்வளவு பேசியிருப்போம். உனக்கு கொஞ்சம் கூட மேட்சே இல்லாதவன எப்படிடி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்க? குடும்ப வாழ்க்கைக்கு வெறும் படிப்பு மட்டும் போதாது மீனாட்சி. நீங்க சும்மா இருங்க ஆண்டி. நீங்கெல்லாம் இப்படி பேசி பேசிதான் ஆண்டாளோட வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கீங்க. இங்க பாரு ஆண்டாள், நான் உனக்கு கசன் தான். ஆனா அதை விட முக்கியம், நான் உனக்கு ஃப்ரெண்டு. அட்லீஸ்ட் ஒரு +2 படிச்ச பையனையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. எப்படி நீ இப்படி படிக்காத ஒருத்தனை? சச்சா, எனக்கு நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. சரி சரி மீனாட்சி, உன் ஃப்ரெண்டு கிட்ட அப்புறம் பேசிக்கோ. முதல்ல வந்து ஏதாச்சும் சாப்பிடு. ஒன்னும் வேண்டாம் ஆண்டி. எனக்கு ஆண்டாளை பார்த்ததும் மைண்டே அப்செட் ஆயிடுச்சு. இந்தா உனக்கு ஹாப்பி மேரிட் லைஃப்னு என்னால விஷ் கூட பண்ண முடியல. பொடி இந்தா. சாரி. என்ன? உங்க அம்மா வரலையா? வரல, சமைச்சிட்டு இருக்காங்க. வாங்க வாங்கடா வாங்கடா. அம்மா வரலன்னு முதலே சொல்ல வேண்டியதானே. சாரிப்பா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. அப்படிலாம் இல்லப்பா, நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எனக்காக நீங்க திரும்ப திரும்ப வந்து எல்லார்கிட்டயும் அவமானப்படுறீங்க. உனக்காக நான் இன்னும் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படுவேன் தமிழ். லவ் யூ ஆதியப்பா. என்ன ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஆமா ஆதியப்பா, ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா அம்மா கிட்ட சொல்லல. நான் திரும்ப வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியல. தெரியும் ஆதியப்பா, கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உங்க அம்மாவுக்காகலாம் வரல, உனக்காக மட்டும்தான் வந்தேன். அம்மா பாவம் ஆதியப்பா, அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அம்மா கதறி கதறி அழுதாங்க. நைட்டு ரொம்ப நேரம் இந்த வீட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது கார் சத்தம் கேட்டா போதும், உடனே வெளியே ஓடி வந்து பாப்பாங்க. நிஜமாவா? அப்பா ப்ராமிஸ். அம்மா பாவம்பா, அவங்களுக்கு ஓகே சொல்லுங்கப்பா. கொஞ்ச நாள் போகட்டும். ஏ தமிழ், நீ எப்படி இங்க வந்த? இப்பதாம்மா வந்தேன், சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். உங்க அப்பா கூட நீ பேசுற, அதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? ஆதி, சாப்பாடு உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சாப்பிட்டேன். அடுப்பு பாத்திரம் எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். வாங்க சாப்பிடலாம். இல்ல இல்ல, நான் கடையில போய் சாப்பிட்டுக்கிறேன். நம்ம 3 பேருக்கும் சமைச்சு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நானும் இங்க தான் சாப்பிட போறேன். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுதான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாம எதுக்குங்க பண்றீங்க? உங்க இதயத்தை துடிக்க வைக்கணும்ல, அதான் இன்னில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்றது, இது கடவுள் போட்ட முடிச்சு, கடவுள் எடுத்த முடிவு. அதுக்கு நான் கட்டுப்பட்டு தானே ஆகணும். ஏன்? இல்லைன்னா சாமி கண்ணை குத்திருமா? ஏய், அவரை சாப்பிட வர சொல்லு. ஆதியப்பா, அம்மாவை பார்க்க பாவமா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். சரி, உனக்கா நான் சாப்பிட்றேன்.
உட்காருங்க. ஆதி, ஆதி இருங்க. தண்ணி குடிங்க. சாப்பிடும்போது பொறையேறினா யாரோ நம்மள நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் என் இதயம் துடிக்கல. சரி விடு. அவ ஏதோ இஷ்டத்துக்கு உளறிட்டு போறா. நாளைக்கு அவளுக்கும் கல்யாணம்னு ஒண்ணு ஆகும்போது தெரியும். இருந்தாலும் அவ அப்படி பேசியிருக்க கூடாது லட்சுமி. அவ முன்னாடி என் பொண்ணு தலை குனிஞ்சது தானே. எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே மாப்பிள்ளை மேல இருந்த வெறுப்புக்கும் கோபத்துக்கும் காரணம் அவரு இப்படி படிக்காதவரா இருக்கிறது தான். ஆனா என்ன பண்றது, எனக்கு என் மவளை பிடிக்கும், அவளுக்கு அவர் தான் பிடிச்சிருக்கு. இப்ப எதுக்குங்க புதைச்சதை தோண்டி எடுத்து புடவை கட்டி விட்டுட்டு இருக்கீங்க? அவ சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? சே, நான் அந்த இடத்துல சொல்ல லட்சுமி. என்ன இருந்தாலும் நம்ம ஆண்டாளு டிகிரி முடிச்சிருக்கா. ஆனா மாப்பிள்ள ஒரு +2வாவது முடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த கண்ட நாய்கள இப்படி வந்து பேசியிருக்குமா? இப்ப அவ பேசுனதுனால என்ன ஆயிடுச்சு? மாப்பிள்ள 4-5 கிலோ குறைஞ்சு போயிட்டாரா? இல்ல ஆண்டாள் தான் 5-6 கிலோ குறைஞ்சிட்டாளா? வாய் இருக்குன்னு பேசுறவங்க பேச்ச காது இருக்குன்னு நம்மளால கேட்டுட்டு இருக்க முடியாது. இங்க இருத்தா அந்த புள்ள பேசுனத மட்டுமே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம மாப்பிள்ள அவ பேசுற அளவுக்கு இருக்க போய் தானே அவ இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்கா. அவ பேசும்போது ஒன்னு சொன்னா நீ கவனிச்சியா? ஆண்டாள் கூட படிச்சதுலயே ஆண்டாள் தான் அழகுலையும் அறிவிலையும் ஆளா இருந்திருக்கா. அவளுக்கு இப்படி ஒரு படிக்காத புருஷனான்னு பழகின பழக்கத்துக்கு வருத்தப்பட்டு இப்படி சொல்லிட்டு போயிருக்கா. உங்க தங்கச்சி மக பேசுறதுக்கெல்லாம் நாங்க ஆள் கிடையாது. அவ பகுமானத்துக்கு பழைய சோறு தின்னுட்டு பந்தியில வாயை கொப்பளிச்சுட்டு கூட போவா. அவள மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு என்ன சட்டமா என்ன? ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டான். 2 கைக்கு பதிலா அவளுக்கு என்ன ரக்கைய முளைச்சிருச்சு? அவ பேச்செல்லாம் நம்ம வீட்டுல பேசிட்டு இருக்காது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு என் புள்ள சந்தோஷம் தான் முக்கியம். நாளை பின்ன இப்படி படிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டுமேன்னு அவ வருத்தப்படக்கூடாது. அம்புட்டுதான். இங்காரு இன்னைக்கெல்லாம் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா அப்பனும் ஆத்தாலும் படிச்சிருக்காங்களான்னு பாக்குறாங்க. அப்படி இருந்தாதான் பிள்ளைங்களையே ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும்போது என் புள்ள கண்ண கசக்கி நிக்க கூடாதுல்ல. சரி விடு, நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். என் பிள்ளைய நல்ல பள்ளிக்கூடமா நல்ல காலேஜா பார்த்து சேர்த்த. ஆனா அவ படிக்காத ஒரு புருஷனை கட்டி போட்டாளேன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது.